வணக்கம். நான் உங்கள் சுப்பு பஞ்சு. எங்கள் அப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். அவர்களுடைய இரண்டாவது மகன் நான். அப்பா கிட்ட நான் வாங்கின முதல் பரிசு அப்படின்னா, எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த சிறு வயதில் ஒரு அழகான ஒரு முத்தம் கிடைத்திருக்கும். கண்டிப்பாக எனக்கும் அது கிடச்சிருக்கும். பிறந்த உடனே கிடச்சிருக்கும், வளர வளர கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் பரிசுனா, நான் இன்றைக்கி வாழ்க்கையில் அனுபவிக்கிற எல்லாமே எனக்கு அவர் கொடுத்த பரிசு தான். ஆக ஒவ்வொரு நிமிடமும் அந்த பரிசுகள் என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு மூமெண்ட்ஸ், அதாவது ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி அதான் சொல்லணும், இன்றைக்கி நான் என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்க போகின்ற அனைத்துமே அவர் எனக்கு பரிசாக கொடுத்தது தான். அவங்களுக்கு எங்களை மகிழ்விக்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு தலையாய கடமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எங்கள் அண்ணன் தங்கச்சி நாங்கள் 4 பேர். எங்கள் எல்லாருக்குமே அவரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவருடைய வேலை பழுவின் அதிகம் காரணமாக எங்களோட அதிகமாக அவருக்கு நேரம் செலவிட இருக்காது. ஸோ என்ன இருக்கும்னு எப்படி இருக்கும்னா, திடீர்னு பார்த்திங்கன்னா வீடியோ கேம்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இங்கே தெரியறதுக்கு முன்னாடி அவர் ஜப்பான்லேருந்து எங்களுக்கு அவ்வளோ வீடியோ கேம்ஸ் வர வைப்பார். கலர் டிவி வீடியோ கேமரான்னு ஒன்று தெரியறதுக்கு முன்னாடியே எங்கள்கிட்ட கலர் டிவி வீடியோ கேமரா இருந்தது. அதே சமயம் திடீர்னு ஒரு நாள் வருவார், கிளம்புங்க எல்லோரும் அப்படின்வார். எங்கேயாச்சும் ஒரு ஹோட்டலோ ரெஸ்டாரண்ட்டோ போயிடுவோம், அப்படியே அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் தான் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அப்பான்னு நாங்கள் நினைக்கிறேன். அப்பாவுக்கு வேலை இதுதான் 9 to 6 அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலை கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு கிரியேட்டராக இருந்ததுனால எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் அவங்களுக்கு அந்த வேலை செய்து கொண்டு இருக்க வேண்டிய கட்டாயத்தில் அப்பா இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு அதிகமாக எங்களுடைய சைல்டுஹுட், எங்களுடைய குழந்தை பருவம் எல்லாமே அம்மாவோட தான் நாங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். பட் அப்பாவோட கைப்பிடித்து நடக்கக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறது எனக்கு சிறு வயதில் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் ஆனால் எனக்கு ஒரு வயது நான் சினிமாவுக்குள்ளே வந்த பொழுது அவர் கையை பிடித்து தான் நடந்து வந்தேன். ஸோ அது எனக்கு என்னென்னா இந்த சினிமாவில் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் போக வேண்டும் என்பதற்கு அவருடைய வழிகாட்டுதல் தான் எனக்கு ஒரு பெரிய சக்தியாக இருந்தது. ஸோ அந்த விதத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். ஏன்னா குழந்தையாக கையை பிடிச்சி நடந்து கூப்பிட்டு போகிறப்ப எல்லாருக்கும் கிடப்பாங்க. வாழ்க்கையில் கையை பிடிச்சி நடத்தி கூப்பிட்டு போகிறப்ப எனக்கு மட்டும் கிடச்சாங்கன்னு நான் பெருமையாக சொல்லுவேன். கல்வி நான் ஆக்சுவலாக 9th வரைக்கும் தான் படித்தேன். அதில் அப்பா கொஞ்சம் வருத்தம் என் மேலே. ஏன்னா அண்ணன் தங்கச்சி எல்லாருமே டபுள் டிகிரி மாஸ்டர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க. நான் 9th முடிக்கும் போதே நான் சினிமாவுக்கு வருவேன் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டிகிரியாவது முடியேன் அப்படின்னாங்க. கண்டித்து பார்த்தாங்க, கேட்கல. அப்புறம் கொஞ்சம் இறங்கி வந்தாங்க, ஒரு 12th பண்ணேன் அப்படின்னாங்க. அதுக்கும் நான் கேட்கல. ரொம்ப இறங்கி என்கிட்ட ஒரு 10th முடிறா அப்படின்னாங்க. இப்போ 9th முடிச்சா இன்னும் ஒரு வருஷம் 10th முடி, அப்புறம் சினிமாவுக்கு வரலாம் அப்படின்னாங்க. இல்லை, நான் சினிமா தான் அப்படின்னு ஒரு அடமாக இருந்த உடனே அப்போவும் சரி ஓகே வா அப்படின்னு தான் என்னை கூப்பிட்டு போனாங்களே தவிர என்னை இல்லை நீ படித்தே ஆகணும் அப்படின்லாம் என்னை கட்டாயெல்லாம் படுத்தலை. இல்லை சரி போனேன், இவனுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு முத்துராமன் சார் தான், எஸ்பி முத்துராமன் அங்கிள் தான் சொன்னாங்க. பஞ்சனை இது நம்ம ஜாதினே, நம்ம இதில் ட்ரெயின் பண்ணிடுவோன்னே அப்படின்னோடனே அப்பா முத்துராமன் சார்கிட்டே என்னை ஒப்படைச்சிட்டாங்க. குரு சிஷ்யனில் தான் நான் சினிமாவுக்குள்ளே வந்தேன். அம்மா அப்பா 2 பேருமே எனக்கு சமமான பலம். அப்பா வெளியில் பலம்னா எனக்கு வீட்டுக்குள்ளே அம்மா ஒரு மிகப்பெரிய பலம். இந்த 2 பேர் பலமும் இல்லாமல் நான் இன்றைக்கி எதையாவது ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கேங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை டெஃபினட்டாக நான் அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. அப்பா எப்படி எனக்கு எல்லா விதத்துலேயும் குருவாகவும் ஆசானாகவும் இருந்தாங்களோ, அந்த மாதிரி எனக்கு அம்மாவும் ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான குரு. என்னென்னா மேனேஜ்மெண்ட் தியரி அப்படிங்கிறதே நான் அவங்கள்ட்ட தான் கற்றுக்கிட்டேன். பட் ஆனால் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னா இல்லைன்னு எனக்கு தெரியாது. பட்
அவங்களுக்கு தான் திட்டமிடல் செயல்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அதில் ஒரு 50% இருந்துட்டாலே வந்து நம்மலாம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய லெவல் அச்சீவ் பண்ணலாம். பட் நாங்கள் அப்பா ஸ்டைல்லே வியாபாரங்கள், அப்பா ஸ்டைல்லே எல்லாமே சில விஷயங்கள் பழகிட்டதுனால, பட் எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக அம்மா சைட்லேருந்து. ஸோ என்னுடைய சக்ஸஸில் வந்து சரிபலம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருக்குது. நாட்டுக்கோட்டை நகரத்தார்களால் அழகாக நிர்மாணிக்கப்பட்ட ஊர் செட்டிநாட்டில் உள்ள காரைக்குடி. அங்கே தான் அப்பா எல்லாருமே பிறந்தது, அம்மா எல்லாருமே, நானும் அங்கே தான் பிறந்தேன். ஸோ ஒரு அருமையான ஒரு ஊர், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 2 விஷயங்களுக்கு புகழ் பெற்றது, திருத்தலங்களுக்கும் நல்ல உணவுக்கும் அருமையான ஒரு ஊர். எனக்கு ஒரு அண்ணன், 2 தங்கச்சி. தங்கச்சி 2 பேருமே வந்து ட்வின்ஸு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி தான் வேலைப்பழுவின் காரணமாக எங்களுடைய சின்ன வயசில் வந்து எங்களோட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப கம்மி. எங்களோட ஸ்கூல் டேஸ்லலாம் மேக்ஸிமம் அம்மா தான் எங்களோட எல்லாமே. எங்களோட ஸ்கூலில் ஏதாவது ப்ராப்ளம், பிரின்ஸிபலை பார்க்கணும், இல்லை ஹெச்எம்ஐ பார்க்கணும், எதுவாக இருந்தாலும் அம்மா தான் வருவாங்க. அப்பாட்ட இருந்து வந்து அந்த பாசம் வந்து அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து அது ரொம்ப வெளிப்படையாக இருக்காது. அது ஒரு சின்ன ஒரு என்னடா என்னாச்சு அப்படிங்கிறதுலே அவரோட மொத்த அக்கறையும் நம்மளுக்கு புரிஞ்சிடும். அண்ணன் நிறைய படித்தாங்க, இன்ஃபேக்ட் இன்னும் படிக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காங்க. தங்கச்சிங்களில் வந்து ஒரு தங்கச்சி எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் சங்கம் பிரசிடெண்ட்டெல்லாம் இருக்காங்க யூஎஸில். இன்னொரு தங்கச்சி வந்து எக்ஸ்ட்ராடினரியாக டாஞ்சூர் பெயிண்டிங் அண்ட் கிளாஸ் பெயிண்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ கலை சார்ந்த ஒரு இது வந்து எங்கள் எல்லாருக்குமே உண்டு வீட்டில். 2 தங்கச்சிக்குமே அது உண்டு. இப்போ என் தங்கச்சியோட பொண்ணு வந்து பரதநாட்டியம் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. அண்ணன் தான் ஆக்சுவலாக டைரக்டர் ஆயிருந்துருக்கணும் எனக்கு முன்னாடி சீக்கிரத்தில். என்னென்னா அண்ணனுக்கு வந்து அப்போது பாரதிய ஜனதா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கருத்தம்மா படம்லாம் அண்ணன் தான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அப்போ வந்து நானும் சினிமாவில் இருந்த நேரம், அண்ணனும் சினிமாவில் இருந்தாங்க. ஸோ 2 பேருமே ஒரே தொழிலுக்குள்ளே இருக்க வேண்டாமே அப்படின்ற ஒரு இது வரும்போது அவன் தான் படிச்சிருந்தான். ஸோ அதனால் அவனுக்கு தான் அமெரிக்காவுக்கு போக முடியுங்கிறதுனால பாவம் எங்கள் அண்ணன் வந்து எனக்காக சினிமா விட்டு கொடுத்துட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. ஸோ டோட்டலாகவே எல்லாருக்குமே ஒரு விதத்தில் வந்து நம்ம குடும்பத்தில் வந்து கலை சார்ந்த ஒரு விஷயத்தில் எல்லாருக்குமே ஒரு நாட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை அப்பாவும் அம்மாவும் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். யாரையுமே வந்து டிஸ்கரேஜ் பண்ணல. எல்லா விதத்துலையுமே வந்து அப்பாவும் அம்மாவும் எங்களுக்கு எவ்வளோ தூரம் பலமாக இருக்க முடியுமோ, பக்கபலமாக இருக்க முடியுமோ இருந்தாங்க. என் திருமணம் வந்து அப்பா அம்மா பொண்ணு பார்த்து அவங்க சொன்ன பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் சினிமாவில் இருந்ததுனால நிறைய பேர் வந்து நான் காதல் திருமணம் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு நினச்சாங்க. இன்ஃபேக்ட் வந்து எனக்குமே அந்த மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருந்தது. பட் ஆனால் ஒரு ஸ்டேஜில் வந்து அப்பா அம்மா சந்தோஷம்தான் நம்மளுக்கும் முக்கியம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். அதனால் வந்து அம்மா அப்பா யாரை சொன்னாங்களோ அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிட்டோம். இதோ இன்றைக்கி 15 வருஷம் ஆச்சு. எனக்கு ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்க. பையன் இப்போ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு, பொண்ணு வந்து 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நான் தனியாக போய் படம் பண்ணேன்னு சொல்கிறத விட அவர் தான் என்னை போய் தனியாக படம் பண்ணேன்னு என்கரேஜ் பண்ணி எனக்கு ஒரு பேனர் ஆரம்பித்து கீதா சித்ரா கம்பைன்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அவங்களே டைரக்ட் பண்ணி ஒரு படம் பண்ணோம், தம்பி பொண்டாட்டின்னு. அப்புறம் கலிகாலம்னு ஒரு படம் பண்ணோம் அதில். அப்புறம் சின்ன கண்ணம்மான்னு ஒரு படம் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு 3 படமுமே அந்த பேனரில் சரியாக போகல. எனக்கும் வந்து நான் என்ன அது அப்படின்ட்டு போயிட்டேன். அப்போ ஃபுல்லாக நான் எங்கள் வேளாங்கண்ணி ஸ்கூலில் ஆண்டியோட தான் கம்ப்ளீட்டாக ஆண்டியோட கிட்டத்தட்ட ஒரு பிஏ மாதிரி போயிட்டேன். எனக்கு சினிமா வேண்டான்ட்டு போயிட்டேன். அப்போ தான் எங்கள் அண்ணன் சினிமாக்குள்ளே வந்துச்சுன்னா அப்போ வந்து ராசுக்குட்டி, எங்கள் முதலாளி 2 படமும் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது. நான் வந்து டோட்டலாக சினிமா வேணான்ட்டு வேளாங்கண்ணி ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஆண்டியோட தான் இருக்கேன். ஆண்டியோட ஃபைனான்ஸ், ஆண்டியோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஃபேக்ட் ஸ்கூல் எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு 2-3 வாட்டி சொன்னாங்க, சைக்கிள்லேருந்து விழுந்துட்டோங்கிறதுக்காக லைஃப்பில் சைக்கிளே ஓட்ட மாட்டேன்னு சொல்கிறது வந்து பைத்தியக்காரத்தனம். உனக்கு முதல்ல உன்னோட இந்த சினிமாவுக்காக தானே நீ வந்து எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு வந்த,
அப்புறம் இதை விட்டுட்டு போகிறேங்கிறியே என்ன அர்த்தம், பயந்துட்டியா அப்படிலாம் எனக்கு சும்மா கிண்டல் பண்ணுவாங்க. நான் அப்போ கூட அதை சீரியஸாக எடுத்துக்கல. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன ஆச்சு, அண்ணன் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ராசுக்குட்டி எங்கள் முதலாளி அவங்க தான் ப்ரொடக்ஷன் பார்த்தாங்க. அப்போ கருத்தம்மாவும் பாரதி மாமாவோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணனுக்கு சில விஷயங்கள் பிடிக்காததுனால அண்ணன் இல்லை நான் கிளம்புறேன் யூஎஸ்க்கு அப்படின்ருச்சு. இப்போ அண்ணனும் போயிட்டாங்கன்னா இப்போ சினிமா இந்த சைடு அப்பா கூட யார் இருக்கிறதுங்கிறதுனால வந்து நான் ஆண்டிகிட்ட சொல்லிவிட்டு திருப்பி நான் வந்து பிஆர் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்தேன். அதில் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் சினிமாவுக்கு திருப்பி வந்தேன் அப்படிங்கிறதுல. ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்கன்னா நான் வந்து விட்டுருவேன் அப்படின்னு. பட் அன்னைக்கு நான் நினைட்டு 93 டிசம்பர்னு நினைக்கிறேன். 93 டிசம்பர்லேருந்து டச்வுட் இன்றைக்கி வரைக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் சினிமாவுக்குள்ளே தான் போராடிட்டு இருக்கேமே தவிர எனக்கு இன்றைக்கி எதுனா அது அப்புறம் அன்றைக்கி சொன்ன அந்த வார்த்தை, சைக்கிளில் உட்காந்து அரை பெடலோ பெடலோ பெடல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும், பேலன்ஸில் இருந்துகிட்டே இருக்கணும், இல்லைனா விழுந்துடுவாடா, கீழே விழுந்துட்டோங்கிறக்கா திருப்பி சைக்கிள் ஏறவே மாட்டோம்னு சொல்கிறது வந்து பைத்தியக்காரத்தனம் அப்படின்னார். இன்றைக்கி வரைக்கும் அவரோட அந்த வார்த்தைகளும் அந்த அவரோட பலமும் தான் இன்றைக்கி வந்து எங்களை இன்னும் அந்த சினிமாவுக்குள்ளே வந்து நிற்க வச்சிட்ருக்கு. அப்பாக்கிட்ட நிறையா திட்டு வாங்கியிருக்கேன். பட் நாங்கள் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசுனதே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து ஏன்னு கூட நாங்கள் அவர் விஷயம் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் ஏன்னு கூட கேட்டது கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் அவரோட வந்து சண்டை போட்டதெல்லாம் கிடையாது. அது வந்து ரொம்ப யோசிச்சு பார்த்தா ஞாபகமே இல்லை. ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா நாங்கள் அவரோட நிறையா அதான் நான் சொன்னேன், நான் அவ்வளோவா அவரோட ரொம்ப பேசுனது கிடையாது. அண்ணன் தான் நிறையா பேசுவாங்க. பட் அப்போ கூட சண்டை போட மாட்டாங்க அப்பா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா சைலண்டாக இருந்துருவாங்களே தவிர அப்போவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க, இந்த விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல, நம்ம இதுக்கு மேலே அதில் பேச வேண்டாம்னு புரிஞ்சிடும். அதே மாதிரி அவங்களும் எங்களை வந்து திட்டிருக்காங்கன்னா எதுக்கு திட்டிருப்பாங்க மேக்ஸிமம்னா வந்து சில விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுத்துருவோம், வியாபார ரீதியாக ஒரு டெசிஷன் எடுத்துட்டோன்னா அதை வந்து அவர் வந்து அப்படி அதை பார்க்கக்கூடாது அப்படின்வார். ஒரு படம் நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த டேரக்டருக்கும் எனக்கும் சுத்தமாக ஒத்து வரல. ஆரம்பித்த ஒரு 10வது நாள் அந்த படத்தை ட்ராப் பண்ணலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். முடிவுக்கு வந்துட்டு நான் போய் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இந்த படம் சரியாக வரலப்பா, டேரக்டர் எந்த விதத்துலையுமே வந்து நம்மளுக்கு ஒத்து வர மாட்டார்னு நினைக்கிறேன், இது பெரிய வம்பில் நம்மளை கொண்டு போய் விட்டுரு, அந்த படத்தை ட்ராப் பண்ணிடலான்னு சொன்னேன். ஒன்றுமே சொல்ல அப்படியே இருந்தார். ஏன்ப்பா ஆரம்பிக்கு முன்னாடி எங்கேப்பா போச்சு அறிவு அப்படின்னாரு. இல்லைப்பா முந்தின படம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார், அதை பார்த்து தானே அவர்கிட்ட போனோம் அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா இல்லை அந்த பொண்ணு வேறு ஒரு புது பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, என்னுடைய படங்களே அதிகமாக நடித்த ஒரு ஹீரோவோட பையன் ஹீரோவாக இருக்கார், அப்புறம் முக்கியமான ஒரு நண்பரோட பையன் இசையமைப்பாளராக இருக்கார், எல்லாருக்குமே இது 2வது படம் மாதிரி இருக்குப்பா, நீ திடீர்னு ட்ராப் பண்ணால் அது எல்லாரோட வாழ்க்கையும் பாதிக்கும், போய் முடிஞ்ச வரைக்கும் அந்த டேரக்டரோட எப்படி கரெக்ட் பண்ணி, உனக்கு தான் இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அவனை எப்படி கரெக்ட் பண்ணி கொண்டு வந்து பண்ண முடியும்னு பாரு, சும்மா இப்படி எல்லாத்துக்கும் எடுத்தங்க ஊத்தன்னு சுற்றாதீங்க, அப்படி தான் எங்கள்கிட்ட சண்டை போட்டிருக்காரே தவிர திட்டிருக்காரே தவிர எல்லாமே ஒரு அவரோட கண்ணோட்டமே வேறையாக இருக்கும். அவரோட இப்போ நம்ம வந்து வணிக ரீதியாக ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா அவர் அதுக்குள்ளே இருக்கிற மற்ற எல்லா விஷயத்தையும் பார்ப்பார். அதெல்லாமே நாங்கள் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டது தான். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கும் அவருக்குமான அந்த ஊடல்கள் இருந்திருக்கும். உடலால் எங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் இன்றைக்கி எங்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு செயலிலும் அவர் தான் எங்களை நின்று வழி நடத்திட்டு இருக்காருங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா அவருடைய நண்பர்கள் வந்து இன்றைக்கும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்காங்க. அவருடைய மிகச்சிறந்த நண்பர்கள் வந்து அபிராமி ராமநாதன் சார், இளையராஜா மாமா, ஏசி சண்முகம் சார், இவங்க ரகுபதி அண்ணன், இந்த மாதிரி அப்பாவோட ஜெயக்குமார் அங்கிள், எல்லாருமே எனக்கு வந்து எல்லா விதத்துலேயுமே வந்து அப்பா இருக்காங்கங்கிறத வந்து இன்னும் எல்லாருமே உணர்த்திக்கிட்டு இருக்காங்க எனக்கு. என் கூட அப்பா வந்து அதான் சொன்னேன், எனக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர நான் அவரை எங்கேயுமே நான் மிஸ் பண்ணல. ஏன்னா அவர் என் கூட தான் இருக்கார், என்னோடய எல்லா விஷயத்துலையும் அவர் என் கூட தான் இருக்கார், இருந்துகிட்டு இருக்கார், எப்படியும் இருப்பார். நான் இன்றைக்கி ஒரு சின்னமாக ஒரு விஷயம் பண்ணணுன்னு நினச்சா கூட எனக்கு அவர் என்ன சொல்லுவார் அப்படிங்கிறது என் மைண்டில் ஓடும். கரெக்டாக வந்து எனக்கு அது சொல்லுவார் அவர் அந்த மைண்டில். ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து இப்போ மற்ற அண்ணன் தங்கச்சியை விட எனக்கு தெரிஞ்சு வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண பையன் யாருன்னா நான் தான் அப்பாவோட. எனக்கு ஆனால் அவரோட ஒவ்வொரு அசைவுக்கும் எனக்கு வந்து அர்த்தம் தெரியும். ஸோ அதே மாதிரி இப்போ நான் ஒவ்வொரு விஷயம் யோசிக்கும் போதும் அவர் எப்படி இதுக்கு வந்து எனக்கு பதில் சொல்லுவார், இதை எப்படி அவர் செய்ய சொல்லுவார்,
இது எப்படி வழிநடத்தணும், எப்படி கொண்டு போகணும்னு சொல்லுவார் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து அவர் சொல்கிறதாகவே தான் என் மைண்டில் வருது. பட் இன்ஃபேக்ட் அவர் தான் சொல்கிறாருன்னு நான் இன்னும் நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அர்த்தம் இல்லாத கேள்வி அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதுக்குள்ளே 1000 அர்த்தங்கள் இருக்கலாம். பட் ஆனால் இது வந்து வாழ்க்கைக்கு, அதாவது உண்மையாக இது நடக்குமா, யதார்த்த வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு அது தெரியல. ஏன்னா கிருஷ்ணருக்கு அப்புறம் மனித ரூபத்தில் கடவுள் தோன்றினாரா அப்படிங்கிறதே வந்து எனக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து அவர் தோணும்போது கேட்கலாம். ஏன்னா அவர் அப்படி தோன்றுறாருன்னா நம்ம எதையோ ஒன்று கேட்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவர் தோண போகிறாரு. ஸோ எப்படியும் அவர் சொல்கிறது, அவர் நினைக்கிறத நம்ம கேட்க போகிறோம். நல்லா அவர் தோணும்போது கேட்டுக்கலாம். அந்த வாழ்க்கை இருக்கிற வரைக்கும், இந்த மண்ணில் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் என்னுடைய ஒவ்வொரு அசைவும் அவருக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டே இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நானாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவரும் அம்மாவும் தான். அவங்க 2 பேர் இல்லைன்னா நாங்கள் யாருமே இல்லை. ஃபஸ்ட்டு அவங்க 2 பேரோட அரவணைப்பு இல்லைன்னா நாங்கள் இல்லை. அப்பா எனக்கு வந்து இவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுக்கலன்னா நான் இல்லை. இப்படித்தான் வாழணும்னு சொல்லாமல் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். ஸோ வந்து எல்லா விஷயத்துக்கும், என்னுடைய ஒவ்வொரு அசைவுக்கும், என் மூச்சு இருக்க வரை நான் அவருக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறேன். PA Art ப்ரொடக்ஷன்ஸில் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 2 படம் 3 படம் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு நிறுவனம் 12 வருஷமாக அதை முடக்கி வைத்திருக்கிறேன். விரைவில் திரைப்படம் தயாரிக்கும் பணிகள் அவர் ஆசீர்வாதத்துடன் தொடங்கும். அந்த 12 வருஷம் முடக்கி வைத்ததற்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் அப்பா. PA Arts-ஐ மீண்டும் உங்கள் காலத்தில் இருந்தது போல் ஒரு வெற்றிப்பட நிறுவனமாக அதை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். அது முடியாமல் போனது. அது ஒன்று தான் எனக்கு இருக்க மிகப்பெரிய வருத்தம்பா. திருப்பி அந்த சக்ஸஸில் உங்களை பார்த்துடணும்னு நினச்சேன். எங்கள் அப்பா அம்மா எனக்கு அருமையான பெற்றோர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவர்களுடன் இருக்க வேண்டும், அவங்களுக்கு வேணுங்கிறத செய்யணும்னு சொல்லி நாங்கள் அவ்வளோ போராடுறோம். இது வந்து சீரியல் பார்க்கும் பெற்றோருக்கும் ஐபேடை பார்த்து வளரும் பிள்ளைக்கும் வராது. அதுதான் பிரச்சனை. நல்ல பெற்றோர்களாக நீங்கள் இருந்தால் நல்ல பிள்ளைகளாக அவர்கள் இருப்பார்கள். நாம் நல்ல பெற்றோர்களாக இல்லாவிட்டால் முதியோர் இல்லம்தான். எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். பிரச்சனையாக தாங்க. நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தையோட, அந்த குழந்தை உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும். நீங்கள் சின்ன வயசுலேருந்து அதுக்கு வேணுங்கிறது ஒரு தட்டில் போட்டு கொடுத்துட்டு அது வந்து ஐபேடில் உட்காந்து வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கு. நீங்கள் சீரியலை பார்த்துக்கிட்டோ, இல்லை டிவியை பார்த்துட்டோ, இல்லை ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டோ, இல்லை ட்விட்டர்லேயோ, இல்லை வாட்ஸ்அப் மெசேஜஸ்லையோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கீங்க. இது 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 நல்ல அதாவது இது ஒரு நாகரிகம்னு வேணால் நீங்கள் சொல்லாமே தவிர இது ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு இது வந்து நிச்சயமாக இது வழிவகுக்காது. குழந்தைகள் பெற்றோர்களுடன் அதிக நேரம் செலவழிக்க வேண்டும். அதே மாதிரி பெற்றோர்கள் குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவழிக்க வேண்டும். இது வந்து நான் வந்து உண்மையிலே கற்றுக்கிட்ட மிகப்பெரிய பாடம். என்னென்னா, அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் தான் எங்களுக்கு வந்து, எனக்கு தெரிஞ்சு வந்து, எனக்கு விவரம் தெரிஞ்சது இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அம்மா வந்து காலைல என்ன சாப்பிட்ட, ஒழுங்காக சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நான் இன்னும் பிள்ளை தான். நான் வளர்ந்துட்டாலும் அவங்களுக்கு நான் இன்னும் பிள்ளை தான். அவங்களுக்கு வந்து நான் நைட் லேட்டாக வந்தேன்னா காலையில் துடிச்சிருவாங்க. நைட் ஃபுல்லாக லேட்டாக வந்துச்சு, சாப்பிட்டு வந்தியா, சாப்பிடாம வந்தியா, சரி சீக்கிரம் எந்திரி, சீக்கிரம் சாப்பிடு. அதுதான் நம்மளுக்கு, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா கூட நம்மளை துடிக்க வைக்குது அடுத்த நிமிஷம். இதே வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் இருந்திருந்தாங்கனால் அவங்களுக்கு என்ன ஆனாலும் நம்மளுக்கும் தெரிஞ்சிருக்காது, உணர்ந்திருக்க மாட்டோம்.
இது சிறு வயதிலிருந்தே எனக்கு தெரிஞ்சு வந்து பிறந்ததுலேருந்தே ஒரு உணர்வுபூர்வமாக வர வேண்டிய விஷயம். சும்மா எல்லோரும் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்றாங்க, முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்றாங்கன்னா அது அப்படி கிடையாது. நீங்கள் செஞ்ச தவறு தான். நீங்கள் அதற்கு அந்த குழந்தைகள் மேல் ஒருவேளை அக்கறை காட்டாமல் இருந்திருக்கலாம், அல்லது அவங்களுக்கான நேரத்தை செலவழிக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அலசு ஆராய்ந்து அவங்களுக்கு அதை எப்படி வழி நடத்தணும்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து முடியாமல் போயிருந்துருக்கலாம். ஆக தவறு எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆரம்பத்திலே நடக்குது. ஸோ இன்றைக்கி போய் பெற்றோர்களை வந்து பிள்ளைகள் முதியோர் இல்லத்தில் விடுறாங்க அப்படின்னா, பெற்றோர்கள் சிறு வயதில் பிள்ளைகளை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டாங்களே அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன் ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டாங்க? அவங்க நல்லபடியாக வாழணும், அவங்க நல்லபடியாக படிக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வரணும், 4 குழந்தைங்களோட பழகணும், நல்ல ஆங்கில புலமை வரணும், நல்ல தமிழ் தேர்ச்சி பெறணும், ஒரு நல்ல கான்வெண்ட்டில் படித்தா ஒரு டிசிப்ளின் வரும். இப்படிலாம் நினச்சி நீங்கள் கொண்டு போய் அதற்கு இவ்வளோ நியாயங்கள் நாம் சொல்லுகிறோம்ல ஒரு ஹாஸ்டலில் கொண்டு போய் ஒரு குழந்தைய விடுறதுக்கு. அதே அவங்க எவ்வளோ நியாயம் சொல்லுவாங்க ஒரு பெற்றோரை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுறதுக்கு. அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி நண்பர்கள் கிடைப்பாங்க, நல்ல காத்தோட்டமான ஒரு இடம், ஃப்ளாட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு 4க்கு 4 பெட்ரூமில் இல்லாமல் நல்ல ஒரு ஓப்பன் ஏரில், இப்போ ஓஎம்ஆர்லேயோ ஈசிஆர்லேயோ நல்ல ஒரு குடில்கள் மாதிரி இருக்குது. அவங்க வயசுக்கு ஒத்துன ஒரு 40-50 பேரோட அவங்க டெய்லி பேசி பாடி அவங்களுடைய ரசனைகள், அவங்களுடைய அவங்களுடைய டேஸ்ட், அந்த ஏஜுக்கான சில விஷயங்கள் அவங்களால பரஸ்பரம் இப்போ எல்லாமே அதெல்லாமே ஒரு சந்தோஷம்னு சொல்லி இந்த பிள்ளைகள் ஹாஸ்டலுக்கு எப்படி பெற்றோர்கள் சப்பை கட்டு கட்டினாங்களோ அதே மாதிரி பிள்ளைகள் முதியோர் இல்லத்துக்கு சப்பை கட்டு கட்ட ஆரம்பித்தா என்ன ஆகும்? ஆக பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது. அவர்கள் முதியோர் இல்லத்துக்கு போகிறதும் பிள்ளைகளோடு இருக்கிறதும் அது முழுக்க பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது. உன்னை போல் ஒரு தெய்வம் இல்லை நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவை பற்றி பேசுகிறதுனா நான் மணிக்கணக்கில் இல்லை, வாழ்க்கை ஃபுல்லாக பேசுகிறதுக்கு நான் ரெடி. ஏன்னா இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய எந்த நிலைக்கும் ஒரே காரணம் அவர் தான். அவர் இல்லாமல் நான் இல்லை. எனக்கு வந்து மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. எனக்கு மாதாவுக்கு அப்புறம் பிதாவும் அவர் தான், குருவும் அவர் தான், தெய்வமும் அவர் தான். அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் அவர் அளித்த இந்த உயிர் எல்லாமே வந்து அவரை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி. அதனால் என்னென்னைக்கும் எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கோம். நான் மட்டும் இல்லை, எங்கள் தலைமுறைகளே எங்கள் அப்பாவுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கு சரி பங்கு உறுதுணையாக இருந்து என் தந்தைக்கு மிகப்பெரிய பலமாக இருந்து எங்களுக்கு இன்றும் உறுதுணையாக இருக்கும் என் அன்னைக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.